வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி, சிறுதானிய பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுட்டு, அந்த கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்தோடனே ஒரே ஒரு துண்டு இஞ்சி அதை எடுத்து நல்லா திருகி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எவ்வளோ ரெடிமேட் பொங்கல் மிக்ஸ் எடுக்கிறோமோ அந்த பொங்கல் மிக்ஸுக்கு 3 பங்கு அளவு தண்ணி. இப்போ 1 டம்ளர் நீங்கள் பொங்கல் மிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 3 பங்களவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த பொங்கல் மிக்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பொங்கல் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பண்ண போகிறது சாம பொங்கல். சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய சாம அரிசியை வச்சு பொங்கல் பண்ணியிருக்கேன். அந்த சாம அரிசியோட ரெடிமேட் மிக்ஸ் நம்ம எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கிது. சாமை, வரகு, தெனை, குதிரைவாலி இந்த மாதிரி எல்லா பொங்கல் மிக்ஸோட ரெடிமேட் மிக்ஸும் நம்மள்கிட்ட கிடைக்கிது. உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க 1 கப் பொங்கல் மிக்ஸை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா கமன்னு சூப்பரான பொங்கல் ரெடி. இந்த பொங்கலோட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கல் மிக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எதுவுமே பண்ண வேண்டாம். கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு இது மட்டும் போட்டு தாளிச்சிட்டு 1 பங்கு பொங்கல் மிக்ஸுக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றி கிளறி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் ரெடி. பொங்கல் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆறினோன்னு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்கள். எல்லா சிறுதானிய பொங்கல் மிக்ஸும் நம்மள்ட்ட ரெடிமேடாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.